விஜய் சார் வந்துட்டு இலங்கையில வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா சார் டிவிக்கு? இங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்வி. நீங்க சேருவீங்களா? எனக்கு இங்க ஒரு பிராண்டிங் ஒன்று இருக்கு. ராமநாதன் அச்சுனாண்டு ஒரு ஓட் பேஸ் இருக்கு. அதால விஜய் சாரை வச்சுக்கொண்டு நான் இங்க விவகாரம் செய்ய விரும்பல. இதைத்தான் சொல்றது விவகாரம். நான் விஜய் சாரோட பேரை ஏன் இங்க பாவிக்கணும் அரசியலுக்கு? ரெண்டா எனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லா போயிடும். இப்படி ஒரு கதை சொன்னாங்க. விஜய் சாருடைய அரசியலை சர்வதேசத்துக்கு கொண்டு போவோம், உலக தமிழருக்கு ஒரு தலைவனாக விஜயை மாற்றணும்னு யோசிச்சாங்க. அந்த நேரத்தில் இங்கே ஒரு கட்சியை உருவாக்கணும்னு என்னட்ட தமிழ்நாட்டு அமைச்சர்கள் யாராக கேட்டால்தான் நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணேன். மேபி நானே உருவாக்குவேன். தமிழருக்கு ஒரு தலைவன் வேணும். எந்த பொலிட்டிக்ஸுக்கு விஜய் சாருடைய படத்தோட ரோட்டில் தெரிய மாட்டேங்க. அதாவது சீமான் எப்படி படத்தோட தெரியுறாரோ அப்படி பிச்சைக்கார வேலை நான் செய்யணும். இங்கே விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இப்போ சிங்களவர்கள்கிட்ட இருந்து நமக்கு அவருக்கு ஆதரவு கிடைக்குமா சார்? சிங்கள மக்கள்ல பெரும்பாலான மக்கள் அரசியல் அறிவு குறைஞ்சார்கள், அதாவது அரசியல் நுழைஞ்சே இல்லாதார்கள். அதால சிங்கள மக்களுடைய வாக்கு விஜய் சாருக்கு வாரத்துக்கு சாத்தியக்கூறு இல்லை. தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கிறவர் நாளைக்கு உலக தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுதானா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. அது அவர் எதிர்வரும் காலங்களில் என்ன செய்ய போறாருன்றதா தீர்மானிக்கும். அவரோட ஆட்சி காலத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கள் கதறதை பார்த்தா, அதிமுக திமுக கதறதை பார்த்தா, அதாவது சட்டசபையில இவங்க குளறதை பார்த்தா நான் நினைக்கிறேன் ஓகே தட்ஸ் ஃபைன், அது நல்லா இருக்கு, அவருடைய அரசியல் நல்லா இருக்குன்றதை நான் அதை பார்க்குறேன். முதலமைச்சர் விஜய் இந்தியாவினுடைய பிரதமர் ஆகிறார். சீமான்ட்ட நீங்க கேளுங்க, அமெரிக்க ஜனாதிபதியை அடுத்த தடவை எலெக்ஷன் அனுப்பார். நீங்க வேணுமெண்டா திரள் நிதி கொடுத்து பாருங்க. ரஷ்யாவிலேயே போய் எலெக்ஷன் அனுப்பார் சீமான். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈவன் ரஷ்யா அது வேண்டாம், சைனாவிலேயே போய் நிற்பார். இதுக்கும் ஏன் சார் அவர் அடிக்கிறீங்க? Title sponsors GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres of township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Presents a day with MP Ramanathan Archana, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப், powered by Frank Finn, Institute of Air Hostess Training. ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. சார் இப்போ விஜய் சார் இலங்கையில கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா சார் டிவிக்கு? இங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்வி. இப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி இருக்காங்க. பட் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க சேருவீங்களா? பார்த்தாங்க. எனக்கு இங்க ஒரு பிராண்டிங் ஒன்று இருக்கு. ராமநாதன் அச்சுனாண்டு ஒரு ஓட் பேஸ் இருக்கு. அதால விஜய் சாரை வச்சுக்கொண்டு நான் இங்க விவகாரம் செய்ய விரும்பல. இதைத்தான் சொல்றது விவகாரம். நான் விஜய் சாரோட பேரை ஏன் இங்க பாவிக்கணும் அரசியலுக்கு? ரெண்டா எனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லா போயிடும். நான் இங்க ஒன்றும் விஜய் சாருடைய படத்தை வச்சுக்கொண்டு அவர் என்னுடைய தலைவர் ஓட்டு போடுங்க மக்களே என்று கேட்க போறது இல்லை. இங்க ராமநாதன் அர்ச்சனா பிடிச்சிருக்கா ஓட்டு போடு, அவ்வளவுதான். அப்போ இங்க விஜய் சார் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சா அதுக்கு ஃபேஸ் ஆஃப் த கட்சியா இருப்பா? இங்கே அவங்களோட ஃபேன்ஸ்ல விஜய் சார் யார் நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அது அவங்களோட இதா இருப்பாங்க. வேணுமெண்டா இப்படி ஒரு கதை சொன்னாங்க. விஜய் சாருடைய அரசியலை சர்வதேசத்துக்கு கொண்டு போகணும். நாங்க எடுத்த இன்டர்வியூலயே ரதன் பண்டிட் அவர் கூட இருக்கிற, அதாவது சிங்கப்பூர்ல எல்லா நாடுகள்லையுமே விஜய் சாருடைய கட்சிகளை ஆரம்பித்து உலக நாடுகள் உலக தமிழருக்கு ஒரு தலைவனா விஜயை மாற்றணும்னு யோசிச்சாங்க. அந்த நேரத்துல இங்க ஒரு கட்சியை உருவாக்கணும்னு என்னட்ட தமிழ்நாட்டு அமைச்சர்கள் யாராக கேட்டால்தான் நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணேன். மேபி நானே உருவாக்குவேன். தமிழருக்கு ஒரு தலைவன் வேணும், நானே உருவாக்குவேன். எந்த பொலிட்டிக்ஸுக்கு விஜய் சாருடைய படத்தோட ரோட்ல தெரிய மாட்டேன். அதாவது சீமான் எப்படி படத்தோட தெரியுறாரோ அப்படி பிச்சைக்கார வேலை நான் செய்ய மாட்டேன். என்னுடைய பொலிட்டிக்ஸுக்கு விஜய் சாருடைய படம் எனக்கு தேவையில்லை. அதுக்கு என்னுடைய இமேஜே இங்கே இருக்கிறது. எனக்கு விஜய் சாருக்கு சர்வதேச ரீதியில ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்றால் அதுக்குரிய வேலையில நான் செய்வேன். சார் அப்ப இங்க விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இப்போ சிங்களவர்கள்கிட்ட இருந்து நமக்கு அவருக்கு ஆதரவு கிடைக்குமா சார்? சிங்கள மக்கள்ல பெரும்பாலான மக்கள் அரசியல் அறிவு குறைஞ்சார்கள், அதாவது அரசியல் நுழைஞ்சே இல்லாதார்கள். ஸோ அவங்க இந்த மீடியாக்கள்ல வாரதில் தான் நினைப்பாங்க. அவர் தமிழ்நாடு விஜய் அவர்கள் கச்சதீவை கேட்கிறாருங்கிற ஒரு பெரிய விடயம் உண்டு இங்க சிங்கள மக்களுக்குள்ள கொண்டே போட்டாங்க. அதாவது சிங்கள மக்களுக்கும் 100% எதிராளி தான் விஜய் என்கிற மாதிரி இங்கே மீடியாக்கள்ல பரப்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அதால சிங்கள மக்களுடைய வாக்கு விஜய் சாருக்கு வாரத்துக்குரிய சாத்தியக்கூறு இல்லை. சார் அப்போ உலக தமிழர்களுக்கான தலைவரா நீங்க எப்படி அவர் நம்புறீங்க? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இல்ல காலம் தான் பதில் சொல்ல வேணும். மேபி விஜய் சாருடைய அரசியல் அவரோட சுத்தி நிற்கிறவர்கள் விடுற பிள்ளையால தோற்கலாம். சில இடத்துல அவர்களுடைய சப்போர்ட்ல
அவர் வளரலாம். ஒருவன் வந்து என்ன செய்வான், எப்படி வளருவான்ன்றதை நான் இப்போ ப்ரிடிக்ட் பண்ண இயலாது. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை நான் நினைக்கிறேன் இவருடைய அரசியல் வளரும் வந்து அதை வேணுமென்றால் ஏதாவது ஒரு விடயங்களில் குழப்பலாம். இப்போ சிஎம் விஜயா இருக்கிற தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கிறவர் நாளைக்கு உலக தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுதான். அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. அது அவர் எதிர்வரும் காலங்களில் என்ன செய்ய போறாருன்றதை தீர்மானிக்கணும். ஏன்னா நான் எடுத்த இன்டர்வியூ ரதன் பண்ணிட்டேன். அவர் வந்துட்டு லைக் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடியே விஜய் சார் வந்துட்டு 100லேருந்து 120 சீட் 130 சீட் கிட்ட ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே நடந்துருந்துச்சு. அவர் வந்துட்டு ஜெயிச்ச அப்புறம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜய் சார் வந்துட்டு தமிழ்நாடோட நிற்க மாட்டார், அவர் இந்தியாவோட நிற்க மாட்டார், அவர் ஒரு உலக தலைவராக மாறுவார். அவர் எந்த அளவுக்கு உலக தலைவர் ஆவார் அப்படின்னா, நாளைக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட இவர் பேசி அதை தீர்த்து வைப்பாருன்றார். இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்றீங்க. நாளைக்கு அப்போ உண்மையாகவே இந்தியா ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா இவர் வந்து அதை தடுத்து நிறுத்துற அளவுக்கோ இல்லை அதை தீர்க்கிற அளவுக்கான ஒரு பெரிய உலக தலைவராக ஜியோ பொலிட்டிக்ஸ்ன்றது நாங்கள் நினைக்கிற மாதிரி சீமாண்ட பொலிட்டிக்ஸ் இல்லை. ஜியோ பொலிட்டிக்ஸ்ன்றது இதுக்கும் ஏன் சார் அவர் அடிக்கிறீங்க? இதுக்கும் ஏன் சார் அவர் சீமான்ட்ட நீங்க கேளுங்க. அமெரிக்க ஜனாதிபதி அடுத்த தடவை எலெக்ஷன் நிற்பார். நீங்க வேணுமெண்டா திரள் நிதி கொடுத்து பாருங்க. ரஷ்யாவிலேயே போய் எலெக்ஷன் நிற்பார் சீமான். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈவன் ரஷ்யா அது வேண்டாம், சைனாவிலேயே போய் நிற்பார். சைனாவில் போய் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஆள் எங்களுடைய சீமான் அண்ணா. ஸோ அவருடைய மாதிரி மனநோயாளி மாதிரியான பதில்களை எனக்கு சொல்லிடாது. உலக தமிழ் இனம் வந்து ஜியோ பொலிட்டிக்ஸில் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு நாங்கள் எக்கனமியில் டெவலப் ஆகிருக்கணும் அல்லது ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ இந்தியா ப்ரெஷர் பண்ணது ஜியோ பொலிட்டிக்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியா வந்து 2வது மிகப்பெரிய வளர்ந்த ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருது. டெக்னாலஜியில் போகுது, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் போய்கொண்டு இருக்குது. இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது. கரன்சி டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, முதலமைச்சர் விஜய் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக வரணும். பிரதமரை நோக்கி நகர போறாருன்ற வந்தால் அதுக்கு பிறகு பொலிட்டிக்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாருங்க, ஹோமஸ் பிரச்சனையில் இந்தியா தன்னுடைய ஒயில போய் வேண்டி கொண்டு வந்தது. யாருமே இவன் சைனாட கப்பலை அமெரிக்கா ட்ரம்ப் நிப்பாட்டி இருந்தாலும் இந்தியாவோட கை வைக்கிறதுக்கு ட்ரம்ப் ட்ரை பண்ணல. இவன் ரஷ்யா இந்தியாவினுடைய நண்பன், அமெரிக்கா நண்பன், பாகிஸ்தானை தவிர எல்லாமே இந்தியாவினுடைய நண்பன். ஸோ அந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் முதலமைச்சர் போய் இந்தியாவினுடைய முதலமைச்சராகினாத்தான், சிஎம் பிரதமராக மாறினாத்தான் அது பொலிட்டிக்ஸ். அது நான் சும்மா சொல்லக்கூடாது. எங்களுடைய தலைவர் வந்து உலகத்துக்கே தலைவராக வருவார் அப்படின்னா சும்மா எல்லாம் கதைக்க விரும்பல. உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை? அதுக்கு டைம் தான் அதுக்கு பயிர் சொல்லணும். பட் இட்ஸ் அ லாங் வே. இட் டேக்ஸ் டைம். எனக்கு தெரியாது நடக்குமா இல்லையாட்டா எனக்கு சொல்லிடாது. சார், இப்போ விஜய் சார் சிஎம் ஆகி 45 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. அவரோட ஆட்சி காலத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்கள் கதறதை பார்த்தா, அதிமுக திமுக கதறதை பார்த்தா, அதாவது சட்டசபையில வந்து இவங்க குளறதை பார்த்தா நான் நினைக்கிறேன் ஓகே, தட்ஸ் ஃபைன், அது நல்லா இருக்கு, அவருடைய அரசியல் நல்லா இருக்குன்னு தான் நான் அதை பார்க்குறேன். அவருடைய அரசியலில் வந்து ஆக்ஷன்ஸ் கூடவே இருக்குது. சொன்ன எல்லாத்தையுமே செய்திருக்கிறார். 2000 ரூபா கொடுப்பேன், 2000 ரூபா கொடுத்துருக்காரு. விலையில் பட்டதாரிகளுக்கு காசு கொடுப்பேன்ற கொடுத்துருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அரசியலை குழப்புறவங்க அங்கே கரண்ட் இல்லை, இங்கே கரண்ட் இல்லைன்னு அங்கே அப்படி தான் இங்கேயும் செஞ்சாங்க. ஸோ அரசியலை குழப்புறவங்க எல்லாம் நடக்கும். டெவலப்மெண்ட் நடந்து கொண்டே போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். சார், தொடர்ந்து வந்துட்டு தமிழ் மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆதரவு தெரிவித்தோம், அவங்களோட உரிமைக்கும் நீங்கள் போராடி பேசிகிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் வந்துட்டு தமிழ் மக்களோட ஆதரவால் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு எம்பி ஆகி. ஆனால் இப்போ நிறைய தமிழ் மக்களே உங்களுக்கு எதிரான நிலையில் நிற்கிற மாதிரி இருக்கு. அது எதனால? இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது தானே, அதில் இருக்கிற 40 பேர் நின்று முதலமைச்சர் விஜய் ஆட்சியிலிருந்து திலத்துவம் கொண்டு காத்துறதால தமிழ் மக்களுடைய குரலாது இல்லை தானே. ஆனால் அவங்களும் தமிழ் மக்களும் இருக்காங்க தானே. அவங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தோட ரெப்ரசன்டேஷன் அதை எடுத்துக்கலாம் இல்லையா? அரசியலில் உதாரணத்துக்கு ஒரு முதலமைச்சர் போட்டியில் ஒரு ஆளுக்கு 49% ஓட், ஒரு ஆளுக்கு 51% ஓட்டுண்டா 59% ஓட் கிடைச்சால்தான் வெற்றி, 49 தோல்வி. ஆனால் அந்த வெண்டவர் இருக்கார் தானே, இந்த 100% மக்களுக்கு சேர்த்து தான் அரசியல் செய்யணும். எனக்கு ஓட் போடாதவனெல்லாம் நாட்டில் இந்த கரைக்கு போ, எனக்கு ஓட் போட்டவனெல்லாம் நாட்டுக்கு இந்த கரைக்கு வாங்கி இந்த கரையை மட்டும் அபிவிருத்தி செய்யலாது. 100 பேருக்கு தான் ஒர்க் பண்ணணும். ஒரு ஜனாதிபதி என்றா ஜனாதிபதி தேர்தலில் வந்தால் 100% ஓட் பெறாது. அங்கே 50% வின் பண்ணினா மிச்சம் எதிர்த்து 50% சேர்த்து தான் அரசியல் செய்யணும். ஸோ இங்கே என்ன, இந்த எதிர்க்கிற இந்த அரசியல் கட்சிகளுடைய இந்த காவாளிகளுக்கும் சேர்த்து தான் நான் அரசியல் செய்கிறேன். நான் இழக்கிறது இவர்களுக்கும் சேர்த்து தான். அதில் அரசியல் இதில் பெரிய விடயமராசா ஜெயிலில் போட்டாங்க, 23 நாள் என்ன ஜெயிலில் போட்டாங்க. எதற்காக சார்? ஊழல் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு எதிராக கதைச்சிட்டேன் என்கிறதுக்காக 23 நாள் வைத்தியசாலை ஊழல் சம்பந்தமாக முதலில் இருந்த அரசாங்கம் என்ன ஜெயிலில் போட்டுச்சு. என்னுடைய வைத்திய பதவியே இல்லாமல் பண்ணினாங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருந்தேன்னா இல்லாமல் பண்ணினாங்க. எல்லாத்தையும் இழந்து போராடுறவன் தான் ஒரு சமூகத்துக்காக தலைவனாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் போராடுறோம்ன்றது சீமானண்டா
தமிழ்நாடு மாதிரியான ஆனா இப்ப அவர் வாடகை வீட்டுல தானே சார் இருக்காரு. ஏனண்டா சொந்த வீட்டுல இருந்தா அடிப்பாங்கள்டா. இவருடைய சொத்து அவர் சொத்து மதிப்பே வந்துட்டு கம்மியா தானே தாக்கல் செஞ்சிருந்தாரு. கம்மியா தான் இருந்துச்சு. தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. உங்களோட அரசாங்கம் அதை தோண்டையில். இதே இலங்கையிலே சொத்து மதிப்பை நான் காட்டையிலேண்டா இலங்கை அரசாங்கம் சிஐடியை போட்டு தோண்டும். உங்களோட அரசாங்கம் தோண்டாவிட்டது ஆட்டப்பில்லை. அவர் கட்சி நடத்த நிதியிலிருந்து தானே திரள் நிதியை கேட்கிறாரு. இப்போ இந்த எலெக்ஷன் முன்னாடி கூட திரள் நிதி கேட்டு வீடியோ போட்டிருந்தாரு இல்லையா? ஆமாம் ஆமாம். ஏனென்றா புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நினச்சி கொண்டு வந்தது இவர் சிஎம்மா வருவார். சிஎம்மா வந்து தமிழீழ பிரகடனம் செய்வார். ஆவே இலங்கையில தமிழீழம் கிடைக்கும். அடி தெண்ட ஊர்லேயே ஒருத்தன் கூட ஒரு சீட் கூட நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை. ஏறி முதல் பாராளுமன்ற சீட் தான் இவருக்கு கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்தப்புறம் தெரியும் இவருக்கு சட்டசபையிலையும் ஒரு சீட் இல்லை. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க சொல்றீங்க தானே போராடுறாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் பைத்தியக்காரங்களா? இவருக்கு ஓட் போடாம இவரை சிஎம் ஆக்காம இருக்கிறேன்டா மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்கள், இவர் மட்டும் தான் போராளியா? அங்க இருக்கிறவன் ஒருத்தருமே ஒரு நாள்ல உங்களுக்கு உண்மை தெரியும் எனக்கு என்னை சிஎம் ஆக்குவாங்கன்றாரு. அந்த ஒரு நாள் வந்து கிபி 3500 இவர் சிஎம் ஆகுவார். அந்த நேரத்தில் நாங்களும் இருக்க மாட்டோம், நீங்களும் இருக்க மாட்டேன். அப்போ நான் சொல்றது மனநோய் என்று, அது சொல்றது டிலூஷன் என்று. நான் ஒரு வைத்தியர் என்றபடியாக சொல்றேன். ஹாலுசினேஷன், டிலூஷன் அப்படிலாம் இருக்கு. டிலூஷன்ன்றது ஒரு ஃபால்ஸ் பிலீவ். என்ன நான் கடவுளாக நினைச்சு கொள்றது, கடவுள் என்று உடம்புக்குள்ள ரங்கிட்டாரன்னு நினைச்சு கொள்றது, அதெல்லாம் ஒரு மனநோய். நான் ஒரு சிஎம்மா நினைச்சு கொண்டு தான் இவர் கதைப்பேன். அப்படியே நான் உங்களுக்கு எல்லாம் அது செய்வேன் இது செய்வேன் கதை. அதெல்லாம் மனநோயடா, டிலூஷன். அதை கொண்டு காட்டுங்க ஒரு நல்ல சைக்காட்ரி டாக்டர்கிட்ட. இப்போ நான் திடீர்னு சொல்லலான்னு இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஒரு நாள் நான் வருவேன், பாசிபிள் ஆகுது? பாசிபிள் தானே சார். இப்போ விஜய் அவர்கள் 2 வருஷத்துல 3 வருஷத்துல அவர் சிஎம் ஆகலையா? அப்போ பாசிபிள் தானே. எல்லாமே எதுவுமே இம்பாசிபிள் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சிஎம் ஆக முடியாதவர் நல்ல அப்படின்னு சொன்னாங்க. நல்ல கேள்வி. உசைன் போல்ட்டால 0.78 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடி எழுமண்டா ஏன் சீமானால ஓடி இல்லாது? சீமான ஓடி பழக சொல்லுங்க. சோ ஒரு நாள் உசைன் போல்ட்டுக்கு நான் ஓடுவேன்னு சொல்லக்கூடிய ஆள் இல்ல சார். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாருன்னா யாராலையும் முடியும் உசைன் போல்ட். இப்போ உசைன் போல்ட் ரெக்கார்ட் யாரும் உடைக்க முடியாது. நிப்பாட்டி இவர் ஒரு அத்லெட்டிக் பர்சனா மாத்தி இவர் உசைன் போல்ட் மாதிரி ஓட பழக்குவோம். அட்லீஸ்ட் அதாலேயாவது ஒரு கோல்ட் மெடல் வரட்டும் தமிழ்நாட்டுக்கு. சரிதான். இட்ஸ் நாட் பிராக்டிகல் ராசா. இட்ஸ் நாட் பிராக்டிகல். நான் உசைன் போல்ட் ஆகல தானே. உசைன் போல்ட் இஸ் உசைன் போல்ட். தமிழக முதலமைச்சர் விஜய் இஸ் விஜய். நாம் தமிழர் சாமான் இஸ் சாமான். விளங்கிச்சா? சாமான் விஜய் ஆகலாது. அதான் பிராக்டிகல். Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres of township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Presents a day with MP Ramanathan Archana. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Lakshmi Ceramics. நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். பவர்ட் பை Frank Finn Institute of Air Hostess Training. ஜெயச்சந்திரன். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு.